ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக புது டெஸ்டினேஷன், புது தகவல். வெல்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு, ஸ்கூல் லீவு விட்டாச்சு, வீட்டில் உட்காந்து போர் அடிக்கும். ஸோ உங்களுக்காக ஒரு புது டெஸ்டினேஷன், ஒன் டே ட்ரிப் பேக்கேஜ்க்கு நல்லா இருக்கும். நம்ம சென்னையிலேருந்து ஜஸ்ட் 95 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு ஆர்ஏ ஃபால்ஸ். ஆர்ஏ ஃபால் என்ட்ரன்ஸ்லேயே செக்கிங் இருக்கும். பெரிய போர்டு இருக்குது பாருங்கள், அங்கே செக்கிங் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில் அலௌட் கிடையாது. ஒரு கார் பார்க்கிங்க்கு 300 டிக்கெட்டு, பர் ஹெட் 50 ருபீஸ். இது கொடுத்துட்டு நீங்கள் பார்க்கிங் வந்துடலாம். பார்க்கிங் சேஃபாக இருக்கும். கார் பார்க்கிங் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ஷெட் இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்து வந்தீங்கன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் பஸ்ஸில், காரில், பைக்கில் எது வந்தாலும் தாராளமான பார்க்கிங் இருக்குது. சேஃபாக நிப்பாட்டிக்கலாம். வண்டிக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நல்லாயிருக்கும் பார்க்கிங். பார்க்கிங் சைடில் என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அதில் மேப் இருக்கும். நீங்கள் மேப் பார்த்து தாராளமாக போய்க்கலாம். உள்ளே என்டர் பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பார். அவர்கிட்ட நம்ம பேக் செக் பண்ணுவார். நம்ம பேக்கில் போதைப் பொருள் எதுவுமே எடுத்து போகக்கூடாது. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடு. உள்ளே என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை இருக்கும். ஒரே ஒரு கடை தான் இருக்கும். அங்கே பிரியாணி, சிக்கன் 65 லஞ்சுக்கு, ப்ளஸ் தண்ணி பாட்டிலு, ஸ்நாக்ஸு, டீ இதில் கிடைக்கும். முக்கியமான விஷயம், அங்கே ஸ்கேனர் இருக்கும், நெட்வொர்க் இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நீங்கள் கேஷ் எடுத்து வந்தால் அது நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், 2 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக்கிங் பண்ணணும். வெயில் அதிகமாக இருக்கும். நம்ம சேஃப்டிக்கு நம்ம கொடை இல்லை வேறு ஏதாவது சேஃப்டி இதை எடுத்து வந்தால் நல்லது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த டைமில். மொத்த அடி பாதை மாதிரி போவோம். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். எல்லாம் கல், மண் ரோடாக இருக்கும். நம்ம நேராக போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போகிற வழியில் ஃபஸ்ட்டில் ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி வரும். மழை பெய்யும்போது தண்ணி இந்த வழியாக தான் வரும். பட் இப்போ காஞ்சி போய் கிடக்கு, தண்ணி ஃப்ளோ இல்லை. ஃபாரஸ்ட் கொஞ்சம் டென் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அடர்ந்து காடு. நம்ம உள்ளே என்ட்ரு பண்ண உடனே சின்னதாக ஒரு ஓடை மாதிரி தெரியும். தண்ணி தேங்கி நிற்கிற இடம், சின்ன இடம். போகிற இடமெல்லாம் கல்லாக இருக்கும். நம்ம நடந்து போகும்போது கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகாமல் நடந்து போகணும். பட் வழி நல்லாயிருக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு ட்ரெக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இது நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும். என்னோட ஸ்மால் அட்வைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா கேங்காக வாங்க. ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது கேங்காக வாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக டென் ஃபாரஸ்ட், ஒத்தடி பாதை மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் சேஃப்டிக்கு நீங்கள் கும்பலாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணதுக்கப்புறம் இரும்பால் செஞ்ச ஸ்டெப்ஸ் வரும். இந்த ஸ்டெப்ஸில் நம்ம இறங்கி போகணும். கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகும். பட்டு பார்த்து வாங்க, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். கீழே இறங்கினோடனே ஒரு ஓடை இருக்குது. அங்கே கால் வச்சிங்கன்னா சில்லுனா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு கால் நினச்சிட்டு அடுத்து நம்ம ட்ரிப்பு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் 200 மீட்டர் பார்த்த உடனே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அது வேறு லெவல். அது முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆயிடுவோம். பாருங்கள் மக்களே, இன்றைக்கி டேட்டில் தண்ணி இல்லை நினச்சி நாங்கள் வந்தோம். பட்டு நாங்கள் ஏமாந்து போல் ஃபஸ்ட் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃபேமிலியாக வந்திருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. செகண்ட் ஃபால்ஸ் போகிறதுக்கு நம்ம 400 மீட்டர் இன்னும் மேலே ஏறி போகணும். அது போகிறதுக்காக இரும்பு படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே போனால் நம்ம செகண்ட் ஃபால் ரீச் ஆகிடலாம். இது அதை விட ஆழமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியோட கிளாரிட்டி பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது தண்ணி. இது ஓடுற தண்ணி. ஸோ அழுக்காக இருக்கிறது க்ளீனாக இருக்கும். என்ன மீன் நம்மளை கடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சின்ன சின்ன மீன் நம்மளை லைட்டாக கடிச்சிட்டு போவோம். பட் அது நம்ம கவலைப்படக்கூடாது. நல்லா என்ஜாய் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் செகண்ட் ஃபால்ஸ் நம்ம வந்துட்டோம். இந்த கயிறு கொடுத்துருக்காங்க. கயிறு தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டு உள்ளே போகலாம். தண்ணி ஆழமாக இருக்கும், டீப்பாக இருக்கும். நம்ம மூழ்கிடுவோங்கிற பயம் வேணாம். நீங்கள் லைஃப் ஜாக்கெட் மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் மூழ்கவே மாட்டீங்க. அப்படியே பலூன் மாதிரி மிதங்கிட்டு இருப்பீங்க. வந்தீங்கன்னா ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உட்காந்து யோசிக்காதீங்க, கிளம்பி வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஒரு 1 டே ட்ரிப்பு செம்மையாக இருக்கும். இந்த வெயில் தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம். முக்கியமாக நீச்சல் தெரியாதவங்க நீச்சல் பழகிக்கலாம். 1 டே ட்ரிப் த பெஸ்ட் ட்ரிப்.
என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.